தன் மனைவிக்கு பொருளாதார தடை விதித்த ஒரு வீட்டுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவரா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்களாம் சங்கீதாவா. இதுல பொருளாதார தடை விதிச்சத நாங்க சொல்லல, அம்மையார் சங்கீதாவே சொல்றாங்க. எனக்கு பணம் தர்றதில்ல, என்னை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் எனக்கு பொருளாதார ரீதியாகவும் எனக்கு 5 ஆண்டுகளாக கஷ்டத்தை கொடுத்தாருன்னு இவர் சொல்றாரு. பொருளாதார பற்றாக்குறை வச்சுட்டு எப்படி செலவச்சீங்கன்னு நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க கட்டின பொண்டாட்டிக்கே பொருளாதார தடை விதிச்சுட்டு நீங்க எப்படி ஷார்ட்கட் ஃபிளைட்ல போனீங்கன்னு கேட்டா சரியா வருமா? ஏதோ நான் ஏதோ திமுகவுக்கு சாதகமா பேசுற மாதிரியே உங்களுக்கு தெரியும். நம்ம கேட்க வர்ற நியாயம் சில வைக்க கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். திமுகவுக்கு சாதகமா பேச நினைச்சிடக்கூடாது. பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன். அப்ப எந்த பற்றாக்குறையோட ஷார்ட்கட் ஃபிளைட்ல ஒரு நடிகையோட போக முடிஞ்சு? அம்மையார் த்ரிஷாவோட எப்படி போக முடிஞ்சு நடிகையோட? அப்படிங்கிற கேள்வியும் வரும்ல. இந்த கேள்வியை கேட்கும்போது எப்பா சாமி இருப்பா, அந்த பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை பேசுவோம்பா அப்படிங்கிறது இப்ப 2 நாளைக்கு முன்னால இருந்து அந்த கேள்வி மனசுக்குள்ள வரும்ல. ஒரு சாமானியனா வரும்ல, அது வரும்ல. இதை போயிட்டு ஒரு தனிப்பட்ட விஷயம்லாம் பேசக்கூடாது. அது பொதுவுக்கு வந்தாச்சு, பொது விஷயத்துக்கு வந்தாச்சு, நீ முதலமைச்சர் கனவுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன சொல்ற? உறவு, நான் ஒவ்வொரு அம்மாவுக்கும் நான் மகனா இருப்பேன், ஒவ்வொரு அப்பாவுக்கும் நான் மகனா இருப்பேன், அக்காவுக்கு தம்பியா இருப்பேன், அண்ணனுக்கு தம்பியா இருப்பேன், அப்புறம் அப்படி தங்கச்சிக்கு அண்ணனா இருப்பேன். ஏய் எல்லாம் சரிப்பா, ஓன் பொண்டாட்டிக்கு நீ புருஷனா இருக்கியா? முதல்ல ஓன் பிள்ளைகளுக்கு நீ அப்பனா இருக்கியா? ஓன் ஆத்தா அப்பனுக்கு நீ மகனா இருக்கியா? அதை பேசுவோமா? முதல்ல அதை பேசுவோம். அப்புறமா நீ விவசாயிகள் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு செலவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஓன் பிள்ளைகளை நீ செலவழிச்சு படிக்க வச்சியா? அது பிஜி ஹாஸ்டல்ல இருக்குங்கிறாங்க உன் மக. அந்த பொண்ணு பட்டமளிப்பு விழால தாய் தகப்பை இல்லாம போய் நின்று அந்த பட்டமளிப்பு விழால கலந்துக்குது, பட்டத்தை வாங்குது. அண்ணனா இருக்கிற சஞ்சய் போய் அந்த தம்பி போய் ஜான்சன் போய் அங்க போய் அந்த பிள்ளைய அரவணைச்சு கூட்டிட்டு வர்றான் அண்ணனா. அவன் தான் தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கான். நீ ஊரா இருக்க தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கேன்னு பேசுற. நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா இருக்கியா? உன் ஆத்தா அப்பனுக்கு மகனா இருக்கியா? உன் பிள்ளைக்கு நல்ல அப்பனா இருக்கியா?